இன்னைக்குரிய டிவோஷன் சமாதான பிரியர் பிலிப்பியர் 4:7. மென்டலி ரிட்டார்டடான ஒரு பையனை ஒரு தனியான அறையில வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வாலிபன் மனநலம் குன்றிய மற்றவங்களை போல பிறருக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பானாமா. எப்பயுமே அவனை பார்த்தா ரொம்ப அமைதியா, ஆனா ஃபேஸ்ல எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ், ஒரு சிரிப்போட காணப்படுவானா. ஒரு நாள் திடீர்னு அவன் மரிச்சு போயிடுறான். அவனை பார்த்துக்கிட்ட டாக்டர்ஸும் நர்சஸும் அவனுடைய அறைக்கு சென்று பார்க்கறாங்க. அவன் சுவற்றில் சிறிய எழுத்துக்களா ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதி இருந்திருக்கான். அந்த கவிதை என்னன்னா, கடல் நீரை மையாக்கி மானிடர்கள் அனைவரும் மரக்கிளைகளை எழுதுகோலாக்கி ஆகாய காகிதத்தில் ஆனந்தமாக எழுதினாலும் ஆண்டவரின் அன்பை எழுதிவிட முடியாதே அப்படிங்கிற கவிதையை எழுதியிருக்கான். இதை வாசிச்சோடனே அவங்க எல்லாருக்கும் அவன் அனுபவித்த ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எதனால கிடைச்சிச்சுன்னு புரிந்து கொள்றாங்க. நம்ம தேவனுடைய அன்பை தனிமையில உணர்ந்து கொண்டே இருந்திருக்கிறான். அவன் தனிமையில லோன்லியா இருந்தா கூட அவனுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்ஸ் நர்ஸ் அவனுக்கு சமாதான பிரியன் தான் அவனை நிக்நேமா கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அப்படி சந்தோஷமா இருப்பானா. இந்த நாட்கள்ல தனிமை நிறைய பேரை வாட்டி வதக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கைவிட்டுறாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டை கைவிட்டு இல்ல இறந்து போயிருந்திருக்கலாம். பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காம இருந்திருக்கலாம். ஹாஸ்டல்ல தனிமையில நிறைய பேர் இதை கேட்கறவங்க நீங்க இருந்துட்டு இருக்கலாம். இல்ல ஃபாரின்ல தனிமையாக்கப்பட்டவங்களா ஃபேமிலியே இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்படி ஒரு தவிப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. சில பேருக்கு இந்த லோன்லினஸ், இந்த தனிமையே விபரீதமான முடிவுகளை கூட சில பேர் எடுத்துடுறாங்க. நம்ம இப்ப கேட்ட இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தனி அறையில அவன் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் தனிமையில இல்லை. ஏன்னா அவனோடு அவன் நேசித்த தேவன் இருந்தாரு. நம்ம பைபிள்ல கூட யோசேப்புங்கிற ஒரு வாலிபனை பத்தி படிக்கிறோம். அவன் செய்யாத தவறுக்காக ஜெயில அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தாரு. இயேசுவுக்கு அன்பான சீடன் யோவான் பத்மு தீவுல தனிமையாக்கப்பட்ட போதுதான் வேதத்திற்கு அடுத்த விலையேற பெற்ற பொக்கிஷமாக கருதப்படுற அந்த ஹெவன் மோட்ச பிரயாணம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினாரு. ஸ்டான்லி ஜோன்ஸ் அப்படிங்கிற தேவ மனிதர் தான் அனுபவத்தை இந்த மாதிரி சொல்றாரு. ஒரு நாள் காலையில பைபிளை வாசித்தப்ப தேவன் தன்னோடு பேசியதை அவர் இப்படி சொல்றாரு. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தனிமையா இல்லைன்னு தேவன் பேசினாராம் பைபிள் படிக்கிறப்ப. நம்ம கூட நீங்க கேட்கிறவங்களும் தனிமையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? வேதத்தை புரியுதோ இல்லையோ வாசித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, தேவனை துதித்து கொண்டே இருங்க. லோன்லினஸ், தனிமை கண்டிப்பா மாறும். என் துன்பத்துல இதை எப்படி செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கடினம் தான், செய்து பாருங்க. கண்டிப்பா தேவன் உங்க சிச்சுவேஷன்ல இடைப்படுவாரு. தேவனே, நான் தனியாக இல்லை, நீங்க என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கீங்கன்னு ஜெபிச்சுட்டே இருங்க. ஆமேன்.